வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி ஸ்டோரி தமிழ். மெகா ஸ்டார் சிரஞ்சீவி, இந்த பேருக்கே ஒரு வைப் இருக்கு. ரொம்ப வருஷமா ஒரு பக்கா கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம மெகா ஸ்டார் இப்போ F2 F3 எடுத்த டைரக்டர் அனில் ரவிபுடி கூட கூட்டணி அமைச்சிருக்காரு. படத்தோட பேரு மன சங்கர வர பிரசாத் காரோ. இந்த படம் ஆடியன்ஸை சிரிக்க வச்சதா இல்ல சோதிக்க வச்சதா? பழைய சிரஞ்சீவியை இந்த படத்துல பார்க்க முடிஞ்சதா? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல அலசலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ சங்கர வர பிரசாத் ஒரு நேர்மையான NSG கமாண்டோ. ஆனா பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஈகோ பிடிச்சவரு. இதனால அவரோட மனைவி சசிரேகா நயன்தாரா கோபப்பட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோவோட ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஹீரோவுக்கு வருது. ஆனா கணவனா போகாம ஒரு பாத்துகாவலனா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற கலாட்டா என்ன? ஆபத்திலிருந்து குடும்பத்தை காப்பாத்தினாரா? மனைவியோட ஈகோ கரைஞ்சதா? இதுதான் இந்த மன சங்கரவர பிரசாத் காரு படத்தோட கதை. கேட்கும்போதே தெரியுதுல்ல, இது லாஜிக் பார்க்குற படம் இல்ல, மேஜிக் பார்க்குற படம்னு. படத்தோட மிகப்பெரிய பலம் சந்தேகமே இல்லாம மெகா ஸ்டார் தான். விண்டேஜ் சிரஞ்சீவி இஸ் பேக்னு சொல்லலாம். அவரோட காமெடி டைமிங், டான்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு வயசு வெறும் நம்பர் தான்னு தோணுது. குறிப்பா அந்த குழந்தைகளோட அவர் பண்ற காமெடி போர்ஷன்ஸ்லாம் செம்ம ஜாலி. அடுத்தது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. வழக்கமான ரோல் தான், பெருசா ஸ்கோப் இல்ல. ஆனா ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் அவ்வளோ கிளாஸா இருக்காங்க. படத்தோட ஹைலைட்டே நம்ம விட்ரி வெங்கடேஷ் சார் வர அந்த கேமியோ ரோல் தான். அவரும் சிரஞ்சீவியும் சேர்ந்து பண்ற அந்த 15 நிமிஷம் தியேட்டர்ல விசில் சத்தம் காதை கிழிக்குது. பழைய பாடல்களுக்கு அவங்க போடுற ஆட்டம் அல்டிமேட். டெக்னிக்கலா பார்த்தா டைரக்டர் அனில் ரவிபுடி அவரோட வழக்கமான ஃபார்முலாவை தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காரு. கதை பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸ் சிரிக்கணும், இதுதான் அவரோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க விறுவிறுப்பா ஜாலியா போகுது. மியூசிக் டைரக்டர் பீம் சிசிரோலியோ பாடல்கள் எல்லாம் தாளம் போட வைக்குது. குறிப்பா அந்த ஃபோக் சாங் விஷுவலா பார்க்க செம்ம கலர்ஃபுல். ஒளிப்பதிவு படத்தோட லிச்னஸ் குறையாம பாத்துக்குது. சரி, படத்துல குறையே இல்லையான்னு கேட்டா நிறைய இருக்கு. முதல் குறை கதை. 90ஸ்ல வந்த படங்களோட மிக்சர் மாதிரி இருக்கு, புதுசா ஒண்ணுமே இல்ல. ரெண்டாவது வில்லன். இவ்ளோ பெரிய ஹீரோவுக்கு ஏத்த ஸ்ட்ராங்கான வில்லன் இல்ல, ஏதோ கடமைக்கு வந்துட்டு போறாரு. இதனால ஆக்ஷன் சீன்ஸ்ல நமக்கு எந்த பதட்டமும் வரல. மூணாவது செகண்ட் ஹாஃப்ல வர சில சென்டிமெண்ட் சீன்கள் ரொம்பவே டிராமாவா சீரியல் பார்க்குற எஃபெக்ட் கொடுக்குது. கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம். மொத்தத்துல மன சங்கவ வர பிரசாத் காரு எப்படி இருக்கு? நீங்க சிரஞ்சீவி சாரோட வெறித்தனமான ஃபேனா, இல்ல லாஜிக்கு கதை இதெல்லாம் பார்க்காம 2 மணி நேரம் ஜாலியா சிரிச்சிட்டு வரணும்னு நினைக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸா? அப்ப தாராளமா இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா புதுமை